தண்ணியில் கொஞ்சம் அதுக்குள்ளேலாம் செத்தது. நெல் எல்லாம் அறுவடை நேரத்துக்கு வந்துட்டு எப்படியா நேரத்தில் இந்த மழையல் பெய்யுது இந்த மீனவ சமுதாயம் சரியாக பாதிக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு நிவாரணம் முருகாரங்க வாக்கில் வீடுகளுக்கெல்லாம் வெள்ளம் மாறி கொண்டிருக்குது. ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் தென்னிலங்கையில் அங்கே கடல் அடிக்க பால வேலை மும்மரம் நடந்துருக்குது. மறுபடியும் இந்த ஒரு இதுகள் இருக்கலாம், ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். இல்லை பாருங்க, அந்த ஏரல் பெருக்கிறோம் நினைக்கிறேன். அதை இங்கே உள்ள சேனலுக்கு விற்று போட்டு அங்கே போட்டு இதுல எல்லாம் கட்டியிருந்த அந்த ஊஞ்சால எல்லாம் விழுத்தி போடுதால. தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இலங்கையில சீரட்ட வானிலை ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நேற்று தினம் காலநிலை பதிவேற்றிருக்கோம். யாழ்ப்பாணத்தில் அதிகமாக காற்று காரணமாக அலையல் எழும்புது, கடல் கொந்தளிப்பு நடக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன். அதோட மலையெல்லாம் சில இடங்களில் பெய்திருக்கு, அதுவும் அந்த காலம் காட்டியிருப்பேன். இன்றைய தினம் என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவில் இந்த காற்று அதாவது புயல் கடக்குதுன்னு சொல்லினோம். அதால் மிகப்பெரிய மழை வீழ்ச்சியும் அதோட கடல் கொந்தளிப்பு இவ்வளவு சேதாரங்களை இங்கே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாங்க. அதோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் நீங்கள் நாங்கள் போடுறதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும். மறக்காமல் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காணொலியை தந்து பார்ப்போம் இங்கே என்ன மாதிரி பண்ணிலாம் வர முடியும். இப்போ ஆனூர் பக்கத்துல எல்லாம் மழை பொய்து கொண்டு இருக்குது. இப்போ நான் வலிக்கிறேன்னா வாடாது. கடுமையான காற்று வீசுது. அதோட வசம் அதிக வேகமாக போகுது. அது காரணமாக காற்றின் சத்தம் அதிகமாக இருக்குது. செம்மடல எல்லாம் மழை பெய்யறதுனால தண்ணி அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற வீதியில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஆகல அதிகமாக பெய்யுது நினைக்கிறேன். விஸ்வமோட மாணிக்க பிள்ளை கோயில இந்த நிலவரம் சொல்லி உடையார் ரெட்ட பாதியில் நிற்கிறோம். வெள்ளங்கள் இப்போ ரோட்டால் ஓடிக்கொண்டிருக்கும். மறுபடியும் புதுக்குடியிருப்பு டவுனில் நிற்கிறோம். இன்னும் கடைகள் பெரும்பான்மையானது ஓப்பன் ஆகல. புதுக்குடியிருப்பு மந்தவில் ரோட்டு மறுபடியும் பாருங்க வெள்ளக்காடு ஆகிடுது. இது
வந்து பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்புலேருந்து மந்தவில் போகிற ரோட்டு, அதாவது முல்லைத்தீவுக்கு போகிற பிரதான வீதியில் தான் இந்த வெள்ளம் வந்து விழா நிற்கிது. வீடுகளுக்குள்ள போய் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படியே காவலிலேயே தொடர்ந்து முழுமையாக பாருங்க முல்லைத்தீவு இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டலாம். நெல் எல்லாம் அறுவடை நேரத்துக்கு வந்துட்டு இப்படியா நேரத்தில் இந்த மழையில் பெய்யுது. இதில் நெல்லும் வந்து அழிகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லா நெல்லும் கீழே படுத்துட்டு அப்படி இருந்த வெள்ளங்கள் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய பால வேலை வந்து மும்மரம் நடந்துகிட்டு இருக்குது. மறுபடியும் இந்த மழையில் வந்ததுன்னா இந்த வேலை வந்து இப்படியே நின்றும். இங்கே நாம் அந்த பஸ் வந்து இப்போ போகுது. இங்கே வந்து மழை இப்போ விட்டு இருக்குது, ஆனால் துணி பறந்து கொண்டு இருக்குது. கடையில் எல்லாம் திறந்துருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த மழை பெய்து விட்டதால் வீதியோரங்களில் தண்ணி நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவில் கடுமையான மழை பெய்ததான். இன்றைய தினம் மழையே இல்லை. உண்மையிலேயே சந்தோஷம் இல்லைன்னா மழையால் வந்து பெய்ததுன்னு இந்த நெல் எல்லாம் அழிகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இங்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சில கட்டடங்கள் வந்து இந்த போருண்ட நினைவாக வந்து வச்சிருக்கணும், அழிக்காமல். அது வந்து சில கட்டடங்கள் இதில் பார்த்திங்கன்னா இப்போ காட்டுற பாருங்க, இதில் தண்ணி டேங்க் வந்து அப்படியே உடைக்காமல் இருக்குது. எல்லாம் போரின் வடுக்கள். முதுகமண்டா நல்லா இருட்டி தான் கிடக்குது, எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. மழை வந்து நாம் இறங்கும்போது பார்த்திங்கன்னா துமிச்சு கொண்டு வந்தது, இப்போ அதுவும் இல்லை. இதில் தேவாலயம் இருக்குது. இது வந்து சைனாக்காரர் கொடுக்குற வீடு. இந்த வீடு வந்து ஒருத்தரை வேண்டாம்னு சொன்னதால் இந்த இடத்துல அப்படியே கிடக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் இத்து போட்டுது. ஆக்கள் வேண்டியும் பிரயோசனம் இல்லை. இப்போ நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம். கடல் கலக்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கடல் எப்படி கொந்தளிச்சு கொண்டு வருதுன்னு பாருங்க. மிகப்பெரிய அலையிலாம் இந்த இடத்துல வர்றதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அங்கே பாருங்க சுழல் காற்று இல்லாமல் வருது. இங்கே அந்த இடத்துல பாருங்க சுற்றி கொண்டு வருது, மிகவும் மோசமாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி கடலில் வருதுன்னு பார்க்கவே பயமாக கிடக்குது. தொழிலாளியமாக தொழிலுக்கு போயில நினைக்கிறேன். அலையை பார்க்கவே பயமாக கிடக்குது. கேகேஸில் கூட நேற்று எதின நான் வீடியோ எடுக்கும்போது இப்படி அலை இல்லை. இன்று எதுனா முல்லைத்தீவில் இப்படி பாரிய ஒரு அலையில் நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உங்க பாருங்க எப்படி காற்று வந்து சுற்றி கொண்டுடுதுன்னு சொல்லி. இது கடல்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது.
இந்த இடத்துல வந்து அந்த அலையண்ட வார தண்ணி அடிக்கிறது அப்படியே இந்த ஒரு பனி புகார் மாதிரி அப்படியே தெரிகிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் அந்த அலையிலெல்லாம் சுருள் வந்து வரதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த போட் சார்க்கு செய்கிற ஆக்கள் செய்கிற கடல் மாதிரி இப்போ எங்கள்கிட்ட முல்லைத்தீவு கடற்கரையை பார்த்தா வந்து தெரியுது. அவ்வளோத்துக்கு வந்து அலை வந்து வருகிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பெய்த மழைக்கு வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் போட்டிருக்குது. இது வந்து வியாபாரிகள்னா வாடி என்று சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல இப்படி வெள்ளங்கள் நிற்கிறதால இந்த போட்டுகளை எல்லாம் வந்து அவையில் உயர்ந்த இடத்துல பாதுகாப்பாக கட்டி வச்சிருக்கணும். மற்ற நேற்றைய தினமெல்லாம் அதிகமான மழை வந்து பெய்ததாக வந்து அவதானிக்கக்கூடிய இருந்தது முல்லைத்தீவில். இங்கே அவை இந்த வாடிக்கையில் எல்லாம் தண்ணி போனதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நீங்கள் தொழிலாளியோ? இந்த கடற்கரையில் அதான் முல்லைத்தீவு கடற்கரைலாம் தொழில் செய்கிற நீங்கள்? கடற்கரையில் நான் பண்ணாங்குளம் என்ற கிராமப்பகுதியில் தொழிற்கிறேன். இது வந்து இங்கே வந்து என்ன பிரச்சனை என்றால், இப்போ இந்த அனர்த்தத்தால் வந்து இருக்கிற மீனவ சமுதாயம் சரியாக பாதிக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு வந்து நிவாரணங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடற்தொழிலில் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்போமா என்றால் இந்த விதமான நிவாரணத்தை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம். நாங்கள் எங்களோட சொந்த உழைப்பிலேயே நாங்கள் எங்களோட சிங்கத்தை இவ்வளோ காலம் கொண்டு கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இந்த அனர்த்தத்தால் சரியாக நாங்கள் பாதிக்கப்படுறோம். இதில் வந்து முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்றால், இந்திய இழுவப்படகு வந்து நாங்கள் இதை வந்து இந்த கட்டி காத்து கொண்டிருக்கோம். இந்த கடலடி சீட்ட முடிய நாங்கள் தொழிக்கலாம் என்ற ஒரு இதுகளை இருக்கலாம், ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க. இழுவப்படகு வந்து எங்களோட அந்த வளங்களை எல்லாம் அழிச்சு கொண்டு போகும். ஐயா, இப்போ என்னென்னா டிட்வா புயலுக்கு பிறகு இப்போ ஒரு சின்ன ஒரு கிழமை தான் கேப்பிட்டு திருப்பி அடுத்த ஒரு புயல் வந்துட்டுது. இப்போ அதால் உங்களோட தொழில் வந்து பெரிய தொழில்கள் சரியாக பாதிக்கப்படுது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், எங்களுக்கு நாங்கள் வந்து இது எங்களுக்கு அந்த பெருசாந்த எப்படி சொல்லலாம்னா, இது எங்களுக்கு அந்த சுனாமியில் நாங்கள் பாதிக்கப்பட்டதால் எங்களுக்கு இது அவ்வளோ பெருசாக தெரியல. ஆனால் சுனாமியை விட இது பெருசு இல்லை எங்களுக்கு. இது சுமார் நோமல் புயல். எங்களுக்கு இந்த கடற்கரையில் வாழ்கிற கிராம மக்களுக்கு இதெல்லாம் ஒரு சுமார் நோமல் பிரச்சனையாக தான் தெரியுது. ஆனால் வந்து எங்களோட வாழ்வாதாரம் சரியாக பாதிக்கப்படும். வாழ்வாதாரம் வந்து இந்த புயல் அந்த நேரங்களில் தான் வந்து இந்திய ரோலர்காரன் கொண்டு வரான். இந்தியாவில் உடனே புயலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு காற்று தாளமுகம் வந்தால் இந்திய ரோலர்காரன் நீங்கள் எல்லாம் போக மாட்டீங்க. நாங்கள் வந்து சின்ன படகுகள் வைக்கிறோம், சின்ன போட்டெல்லாம் வைக்கிறோம். மற்றது வந்து இங்கே எங்களோட இலங்கையில் வந்து பெரிய ரோலர்கள் எடுக்கிறது வசதி இல்லாமல் இருக்கே இல்லை. இன்றைக்கு வந்து புலம்பெயர்ந்த தமிழ் படிகள் எங்களோட படியெல்லாம் வெளிநாடுகள்லாம் இருக்கிறாங்க. 10 இல்ல 50 ரோலர் என்றால் உலக கலண்டர். என்ன பிரச்சனை என்றால், இந்த ரோலர்களை போட்டு இந்த தொழிலை நாங்கள் அழிச்சோம்னா வாழ்கிற சமுதாயம் மாதிரி எனக்கு சுனாமியில் பஞ்சாயத்து பிள்ளையெல்லாம் செத்தது. சரி, அதை விட இது எங்களுக்கு பெருசு இல்லை. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், தென்னிலங்கையில் வந்து அங்கே கடல் அடிக்கைக்கு வந்து இங்கே 6 மாதம் தொழிற்கிறாங்க, இங்கே கடல் அடிக்கைக்கு போய் அங்கே 6 மாதம் தொழிற்கிறாங்க, 12 மாதமும் தொழிற்கிறாங்க. நாங்கள் இந்த கடலை நம்பித்தான் இருக்கோம். இது எப்போ போடும், எப்போ இந்த காலநிலை சரியாக வரும் சொல்லு போகணும் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த போட்டுக்கிட்டே இந்த இடத்த விட்டு ஒரு இடம் ஏற்றுறதே இல்லை. அவங்கள அங்கே எடுத்து போட்டுக்கிட்டே கொண்டாந்து ஞாயிற்று ஒவ்வொரு எல்லாம் செய்து போட்டு அப்புறம் போய்க்க அதை இங்கே உள்ள கிணத்துக்கு விற்று போட்டு அங்கே புது போட்டுங்க எடுத்து அங்கே தொழிற்சிக்கிறாங்க. அப்போ அவங்க வருஷம் 12 மாதமும் தொழிற்சிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வருஷத்தில் 6 மாதம் தொழிற்சிக்கிறது கஷ்டமாக கிடக்கு. என்ன பிரச்சனை சொன்னால், கடல் சீட்ட ஒரு பக்கம், அதை விட இந்தியன் ரோல் இழுவப்பட அரவாசி. அதால் அந்த தொழு போனால் அவைகளுக்குரிய செலவு காசு கூட வாரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. கோலம் சுருக்கு விலை அப்படியான பிரச்சனை. அவங்களுக்கு சுருக்கி அப்படியே 5000 கிலோ 4000 கிலோ பள்ளத்தில் ஏற்றி கொண்டு பறிக்கிறாங்க, இக்கியலாட்டி கொட்டுறாங்க. அவ்வளோ மீனும் பல குஞ்சினது பிடிச்சிட்டு வராங்க. அவ்வளோ மீனும் வளர்ந்துட்டா இந்த சிறு தொழிலாளர்களுக்கு நல்ல உழைப்பு. அதால் சரியான கஷ்டம். இப்போ இந்தியாவில் உள்ள மீனவர்கள் ஃபுல்லாக கஷ்டத்தில் நிற்கிறோம். ஆனால் இதுவரை காலம் இந்த இந்தியாவில் உள்ள மீனவர்கள் ஒரு நிவாரணம் கூட கொடுக்கல.
எவ்வளோ கடல் அடிக்கான்னு சொன்னால் அவ்வளோ விட்டுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு ஒத்து நிவாரணம் கூட பாருங்க இப்போ ஒரு மாசமா இழுபடுதான் இப்போ டிட்வா புயல் 28ஆம் தேதி வந்து இப்போ அடுத்த மாசம் வேற போகுது யோசிச்சு பாருங்க. இப்போ எங்களோட போட்டில் இன்னும் ஒரு ஆள் வாரத்துக்கும் சம்பளத்துக்கு போகிறவர் எங்களோட போட்டு போகாட்டி அவரும் சும்மா இருக்க போகிறேன். அப்போ அவங்க குடும்பத்தின் நிலைமை யோசிப்பாரு. இப்போ அன்னைக்கு எத்தனை வயது? எனக்கு 60 வயதில் இதே மாதிரி அந்த 2 புயல்கள் வந்து கடலை, அதாவது இந்த கரையை கடக்கிறது நீங்கள் எத்தனை சந்தர்ப்பத்தை பார்த்துருக்குறீங்க? இப்படி 2-3 தரம் கடந்திருக்குதோ புயல்கள்? நிறைய கடந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு அவ்வளோத்தில் அந்த பெரிய கஷ்டம்னு தெரியல. என்னன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் நேரம் நிற்கும் புறம் சீர் போடும். இந்த முறை தான் இப்படி கிடந்து அந்த புயல் வந்து அப்புறம் அடுத்து இந்த புயல் வந்தபடியே உலகாலம் இழுபடுது. அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டமாக தான் இருக்கு. டிட்வா புயலாலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டது மாவட்டம் சொல்லி அந்த கரையோரம் ஃபுல்லாக இங்கால. இப்போ அங்கே ஆளை எடுத்து பார்க்க போனால் நாயத்திலே இருக்க மாட்டாங்க, சிங்களாக்கள் கொப்பளையில இருக்க மாட்டாங்க. ஒரு டைம் இல்லை, எல்லாம் அங்கே போய் இப்போ அங்கே தொழில் செய்வாங்க. இல்லை அனி அங்கால தொழில் செய்வாங்க. இதே காற்று திருப்பி எங்களுக்கு இந்த காற்று வேற அங்கே கடல் அடிக்க வழிகிற இங்கே வந்துருவாங்க. அப்போ அவங்கள ஏதோ ஒரு பக்கத்தால் உழைச்சொன்று இருக்காங்க. ஆனால் நாங்கள் இந்த கடல் நம்பி தான் இருக்கிறோம். அப்போ இது சீர் போட்டால் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், அதான் இல்லையாண்டா கஷ்டம்தான். சரி என்ன சரி. அது என்னது அந்த அங்க அடிக்கிறத கடல் அடி என்ன பூண்டி என்ன? அப்படி தூர அடிச்சா ஆபத்தோ? இல்ல இல்ல அதுல நாங்க அந்த அவடத்தை கடல் திரிஞ்சேன்னா நாங்க பூர இல்லை கடல் சீர் போட்டாட்டான் அதுலையும் சீர் போடும். இல்லையா அதுக்குள்ள அங்கால போயிடாது, அடிச்சு உடைச்சிடுமோ? தெரியும் தெரியும், பார்க்கக்கூடிய இருக்கு. இதுல பாருங்க இந்த மீனாட்ட வாடியா அப்படியே வந்து வெளுத்திட்டு இந்த காத்து அடிச்சு அள்ளியே பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி. என்னடா கேஸ்ல கூட நாங்க பாத்துறாங்க இப்படி அலை இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இடத்துல அலை வர்றது அதான் மிகவும் ஒரு ஆபத்தாம்னு சொல்லி நமக்கு அங்கேயும் ஒரு கடல் அடி ஒன்று அடிக்குது, அதே மாதிரி முன்னுக்கும் ஒரு கடல் அடி அடிக்குது. இது வந்து மிகப்பெரிய ஆபத்தாம். போட்டை வந்து அப்படியே கவிட்டு விழுத்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லினா. லக்ஷனா இங்கே அல்லையே பாருங்க எப்படி வந்து கொண்டு இருக்கண்டு. இப்போ அதில் ஒரு அண்ணன் வந்து சொன்னார், இது 2 இடத்த இப்படி அலை வராட்டியாம் இந்த அலை வந்து இன்னும் பெருசாக வருமா. இப்போ அந்த இடத்துல வந்து அலை முறிகிற காரணத்தால் தானே அலை வந்து இங்கே இவ்வளவா இருக்குது. இல்லாட்டி இது வந்து பெருசாக வருமா, கிட்டத்தட்ட 15 அடி 20 அடி வரதுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். இந்த முல்லைத்தீவு கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காண்டி இதில் இந்த ஊஞ்சாலையெல்லாம் கட்டினது எல்லாத்தையும் பாருங்க கடல் எப்படி அதாவது அரிச்சு வச்சிருக்கோன்னு சொல்லி அல்ல எப்படி வருதுன்னு பாருங்க. தயவு செய்து யாரும் இந்த கடலடி நேரங்களில் குளிக்க போகாதீங்கோ, அது உயிராபத்தை ஏற்படுத்தும். இதுல எல்லாம் கட்டியிருந்த அந்த ஊஞ்சாலையெல்லாம் விழுத்தி போடுதால இதெல்லாம் அடிச்சு வச்சிருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்குது. இந்த அந்தோனியார் ஆலயத்தை பற்றி யாரும் தெரிஞ்சீர்கள் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வட்டுவால் பாலத்துக்கு அடுத்தது ஒரு சின்ன ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தை ஏதோ ஒரு பேர் சொல்கிறேன், நான் மறந்துட்டேன். அந்த தண்ணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடலுக்கு கலக்கிற இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல வந்து இப்போ வீச்சு வேலையில் போட்டு மீன்கள் பிடிச்சி கொண்டிருக்கணும். அதோட அந்த இடத்துல வேறுங்க சின்னப்படியில் 2 செய்து கொண்டிருக்கணும். நாங்கள் போய் பார்ப்போம் என்னோட கதை சின்ன மைண்டு. மற்ற இதுக்காக போக முடியுமோன்னு தெரியல.
கேட்டு பார்க்க பண்ணிட்டு இப்போ அண்ணன் சொல்கிறதுக்கு விரட்டா முழங்கால தான் தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி, ஆனால் இதில் இப்போ தண்ணி வந்து ஓடுறதால இந்த இடங்கள் எல்லாமே அரிச்சு கொண்டு போக விழுக்கிட்டுது. இப்போ அந்த கடலுக்கு போக முடியாத காரணத்தால் இப்போ இந்த தண்ணி ஓட்டத்துக்கு வந்து மீன் வந்து எதிர்த்து வரும். அதை பிடிக்கிறதுக்காக இப்போ இந்த அன்னையாக்கள் விலை வந்து வீசினோம்.